Good morning. எல்லாரும் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3 டாக்குமெண்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3 யாராவது கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3 திஸ் வீக் சாட்டர்டேக்குள்ள ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3 கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கேளுங்க, நான் சொல்றேன். அதர்வைஸ் நம்ம செஷன் பார்க்கலாம். இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? நிவேதா, உங்க டவுட் என்ன? ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3 வந்துட்டு அந்த ஃபேஸ் 2க்கு கீழே கடைசியா இருக்கும். அதுலதான் நீங்க அப்லோட் பண்ணணும். ப்ராஜெக்ட் 1ல அப்லோட் பண்ணிடாதீங்க யாரும். ஓகேயா? அப்ஜெக்டிவ் வந்துட்டு நீங்க ப்ராஜெக்ட் 2ல பண்ணீங்க இல்லையா, அதே அப்ஜெக்டிவே வந்துட்டு ஃபேஸ் 3க்கும் போட்டுக்கோங்க. ஓகேயா? ஃபேஸ் 3க்கும் சேம் அப்ஜெக்டிவ் போட்டுக்கோங்க. ஓகேயா? ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3 வந்து பாத்தீங்கன்னா அந்த எஜுவேட் போர்ட்டல்ல தான் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஃபேஸ் 3 இருக்கும், அங்கதான் நீங்க அப்லோட் பண்ணணும். ஓகேயா? அண்ட் தென் குளோபல் சர்டிபிகேட் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது வந்துட்டு அந்த குளோபல் சர்டிபிகேட் ஹியர் அப்படிங்கிற இடத்துல தான் நீங்க வந்துட்டு சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும். ஓகேயா? அதோட ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த யூடியூப் லிங்க்ல 7th or 8th வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த குளோபல் சர்டிபிகேட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறதுக்கான கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேயா? இன்னைக்கு செஷன்ல வேணா நான் அந்த குளோபல் சர்டிபிகேட்டும் அண்ட் தென் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3யும் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆஃப்டர் லெவல் 15க்கு மேல. ஓகேயா? அவுட்புட் சப்மிட் பண்ணணும் கைஸ். ஓகேயா? அவுட்புட் சப்மிட் பண்ணணும். யூடியூப் லிங்க் நான் இப்ப சாட்ல போடுறேன், எல்லாரும் நோட் பண்ணுங்க. கைஸ் யூடியூப் லிங்க் வந்துட்டு நான் சாட்ல போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஓகே சுகந்தி, இட்ஸ் ஓகே. 4 பேஜ் இருந்தாலும் ஓகே தான். ஓகேயா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? நான் அகைன் 11:15க்கு மேல ஃபேஸ் 3 எக்ஸ்பிளனேஷனும் குளோபல் சர்டிபிகேட் எக்ஸ்பிளனேஷனும் அகைன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா? ஐ ஷேர் மை ஸ்கிரீன். அந்த ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கா? அந்த அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கா ஸ்லைடு? எல்லாத்துக்கும் ஸ்லைடு விசிபிளா இருக்கா?
அண்ட் தென் மாடல் வந்துட்டு எந்த ஃபேஸஸ்க்குமே கிடையாது. நான் சொல்ற ஸ்டெப்ஸ் தான் வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணி ஃபேஸஸ் அப்லோட் பண்ணணும். ஓகேயா? அதுக்கான சாம்பிள் டாக்குமெண்ட் வந்துட்டு நமக்கு எதுவுமே ப்ரொவைட் பண்ணல என்எம்ல இருந்து. ஸோ நம்ம வந்துட்டு நான் சொல்ற டாபிக்க வச்சு தான் நீங்க வந்துட்டு ஃபேஸ் 3 வந்துட்டு போடணும். எப்படி நீங்க ஃபேஸ் 2, ஃபேஸ் 1 பண்ணீங்களோ அதே மாதிரி தான் மாடல்ஸ் எதுவும் கிடையாது ஃபேஸ் 3க்கு. நீங்க வந்துட்டு நான் சொல்ற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டு தான் ஃபேஸ் 3 வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஓகேயா? ஓகே, இப்போ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்டர் த 11:15 நம்ம இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ். இந்த ஓசிஐல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு, அதுக்கான கான்செப்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேயா? இதுல அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இந்த ஓசிஐல இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சர்வர்லெஸ். ஓகேயா? சர்வர்லெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சர்வர் கனெக்ஷனே வந்துட்டு ஒன் ஆஃப் த நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு சர்வர் கனெக்ஷன் வந்துட்டு டைரக்டா இல்லாததை வந்துட்டு நம்ம சர்வர்லெஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதை தான் வந்துட்டு நம்ம சர்வர்லெஸ் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டைரக்ட் கனெக்ஷன் வந்துட்டு இருக்காது. அதுதான் நம்ம வந்துட்டு சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் அப்ளிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப் இன்டிகிரேஷன். இந்த ஆப் டெவலப்மெண்ட்லாம் பண்றாங்க இல்லையா, அதுக்கான மெத்தட்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு டைப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப் இன்டிகிரேஷன் நம்ம சொல்லுவோம். ஆப் இன்டிகிரேஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த ஆப் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்துட்டு நமக்கு ப்ராசஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் அப்ளிகேஷன் இன் ஓசிஐ. ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இந்த ஆப் இன்டிகிரேஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மெயின் அப்ளிகேஷன்ஸ். ஓகேயா? இந்த அப்ளிகேஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த ஓசிஐ வந்துட்டு ரன் ஆகுது இன் ஆப் டெவலப்மெண்ட். அண்ட் தென் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சாஸ், சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். டெலிவரிங் எ சர்வீஸ் நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்ம வந்துட்டு சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரி பர்பஸ் அண்ட் தென் பிசினஸ், இதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு யூஸ் ஆகும். இந்த சாஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகும். ஓகேயா? இதுதான் வந்துட்டு 3 மெயின் பார்ட் இன் ஓசிஐ அப்ளிகேஷன். ஒன்னு வந்துட்டு சர்வர்லெஸ், இன்னொன்னு ஆப் இன்டிகிரேஷன், தேர்ட் ஒன் இஸ் பிசினஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பை யூசிங் சாஸ். இதுதான் வந்துட்டு மெயின் அப்ளிகேஷன்ஸ் இன் ஓசிஐ. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீஜியன். ஓகேயா? இந்த ஓசிஐல எந்தெந்த ரீஜியன்ஸ் எல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு அவைலபிளா இருக்கு, இந்த ஓசிஐங்கிற ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பிளாட்ஃபார்ம் எந்தெந்த ரீஜியன்ஸ் எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு ஸ்லைடு தான் இந்த ஸ்லைடு. ஓகேயா? இது வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி லோக்கலைஸ்டு ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ் கம்பரைசிங் ஒன் ஆர் மோர் அவைலபிலிட்டி டொமைன். ஒரு டொமைன்ஸ் இருக்கு அப்படின்னா அது அவைலபிளா இருக்கக்கூடிய ஏரியா பார்ட்ல தான் வந்துட்டு இது ஒர்க் ஆகும். இது லோக்கலைஸ்டு ஏரியால மட்டும்தான் இந்த டொமைன் அந்த ரீஜியன் வந்துட்டு நமக்கு ஒர்க்கிங் ஆகும். ஓகேயா? இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? இட் கேன் பி லோக்கலைஸ்டு ஜியோகிராபிக்கல் ஏரியா கம்பரைசிங் ஒன் ஆர் மோர் அவைலபிலிட்டி டொமைன். ஒன் ஆர் மோர் அவைலபிலிட்டி டொமைன் அப்படிங்கிறது ஒரு ரீஜியனை மட்டும் இல்லாம இன்னொரு ரீஜியன்லயும் வந்துட்டு அது அவைலபிளா இருக்கும். ஓகேயா? இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ப்ரொவைட் ஜியோகிராபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் ரெடண்டன்சி. ரெடண்டன்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் டூப்ளிகேட் டேட்டா, அதை தான் வந்துட்டு ரெடண்டன்சி நம்ம சொல்லுவோம். ஓகேயா? ஒரு டூப்ளிகேட் டேட்டா இருக்கு அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்றதுதான் வந்துட்டு நம்ம ரெடண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதே லோ லேட்டன்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது நம்ம லோ லெவல்ல அதோட ப்ரொவைடர்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது லோ லேட்டன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா? இதுதான் வந்துட்டு செகண்ட் ரீஜியன். ஃபர்ஸ்ட் ரீஜியன் வந்துட்டு லோக்கலைஸ்டு ஜியோகிராபிக்கல் ஏரியா கவரைசிங் ஒன் ஆர் மோர் அவைலபிலிட்டி டொமைன், இட் இஸ் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் என்ன அப்படின்னா இட் கேன் பி ப்ரொவைட் ஜியோகிராபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் ரெடண்டன்சி அண்ட் லோ லேட்டன்சி. ஓகேயா? அதோட லேட்டன்சி லெவல் வந்துட்டு இட் கேன் பி மோர் லெவல், லோ லெவல்ல இருக்கும். ஓகேயா?
அண்ட் தென் இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஏ மல்டிபிள் ரீஜியன் வேர்ல்டு வைட். இதோட ரீஜியன் வந்துட்டு நமக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு மல்டிபிள் ரீஜியன். அதோட எல்லா சரௌண்டிங் ரீஜியன்ஸ்லயும் வந்துட்டு இது வந்துட்டு அவைலபிளா இருக்கு. சரியா? அதனால தான் இது மல்டிபிள் ரீஜியன் வேர்ல்டு வைடு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஏ மல்டி கிளவுட் பார்ட்னர்ஷிப். ஒரு மைக்ரோசாஃப்ட் அசூரோட இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியும் வந்துட்டு இந்த பார்ட்னர்ஷிப்பையும் வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகுறது தான் வந்துட்டு இதோட ரீஜியனோட ஒர்க்கிங் பார்ட். ஓகேயா? அதனால தான் மல்டிபிள் ரீஜியன் வேர்ல்டு வைட் இன்க்ளூடிங் ஏ பார்ட்னர்ஷிப் வித் மைக்ரோசாஃப்ட் அசூர். இந்த ஓசிஐ வந்து பாத்தீங்கன்னா யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அசூர் அவங்களோட தான் வந்துட்டு இந்த ஓசிஐ வந்துட்டு நமக்கு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ரைட்டா? இதுதான் வந்துட்டு இதோட எக்ஸாம்பிள். இந்த மைக்ரோசாஃப்ட் அசூர் வந்துட்டு இந்த மல்டி கிளவுட் பார்ட்னர்ஷிப்போட எப்படி வந்துட்டு ரீஜியன் நமக்கு கம்பைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட மெயின் பர்பஸ். ரீஜியனுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி டொமைன். இதுல அவைலபிலிட்டி டொமைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஏ ஐசோலேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். ஒவ்வொரு பார்ட்லயும் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை வந்துட்டு எப்படி இதை ஐசோலேட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் தான் இதோட செகண்ட் பார்ட். அண்ட் தென் ஃபால்ட் டாலரண்ட் டேட்டா சென்டர் வந்துட்டு எல்லா ரீஜியன்ஸ்லயுமே இந்த அவைலபிலிட்டி டொமைன்ல வந்துட்டு நமக்கு அவைலபிளா இருக்கும். அதாவது எல்லா டேட்டா சென்டருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜியன்ல நமக்கு அவைலபிளா இருக்கும். அதுதான் வந்துட்டு அவைலபிலிட்டி டொமைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு இதுல ஷேர்டா இருக்காது, லோ லேட்டன்சி வந்துட்டு ஷேர் ஆயிருக்காது, அதே மாதிரி ஹை பேண்ட்வித் நெட்வொர்க் கனெக்ஷனும் வந்துட்டு இதுல ஷேர் ஆயிருக்காது. இதோட எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 3 அவைலபிலிட்டி டொமைன் அண்ட் an outage again one that does not affect others. இது வந்துட்டு ஒரு 3 அவைலபிலிட்டி டொமைன். இதுதான் வந்துட்டு இதோட மெயின் எக்ஸாம்பிள். ஓகேயா? இதுதான் வந்துட்டு இதோட மெயின் எக்ஸாம்பிள். கைஸ் கிளியரா? கைஸ் ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளியரா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? அந்த கைஸ் அந்த ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3 இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனா இருக்கும். திஸ் வீக் சாட்டர்டே இல்லை, நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு அந்த எஜுவேட் போர்ட்டல் ஓப்பனா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வரைக்கும் நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். ஓகேயா? இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் கிளியரா எல்லாத்துக்கும்? அப்ளிகேஷன்ஸ் region, availability domain, the 3 concept understand. Guys, ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த 3 டாபிக்ல? ரீஜியன், அவைலபிலிட்டி டொமைன் அண்ட் தென் ரீஜியன் டொமைன், இதுல ஏதாவது டவுட் இருக்கா?
ஏதாவது டவுட் இருக்கா கைஸ் இந்த ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ்ல? அவைலபிலிட்டி டொமைன் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல அவைலபிலிட்டி டொமைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரீஜியன்ல ஒரு ஓசிஐக்கான டேட்டா சென்டர் வந்துட்டு ஒவ்வொரு ரீஜியன்லயும் நமக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேயா, அதுதான் வந்துட்டு நம்ம அவைலபிலிட்டி டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவைலபிலிட்டி டொமைன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ரீஜியன்லயும் ஒவ்வொரு ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டா சென்டர் இருக்கும். அது வந்துட்டு அவைலபிளா இருக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம அவைலபிலிட்டி டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, அண்ட் தென் ஐசோலேஷன் ஃப்ரம் ஈச் அதர் அப்படிங்கிறது ஒவ்வொரு நெட்வொர்க்கும் வந்துட்டு எல்லா டேட்டா சென்டரும் நமக்கு வந்துட்டு பாஸ் ஆகும். எந்த அளவுக்கு பாஸ் ஆகும் அப்படின்னா, இட் கேன் பி என்ஷூரிங் ஹை அவைலபிலிட்டி, ஹை லெவல் ஆஃப் அவைலபிலிட்டியில அந்த நெட்வொர்க் நமக்கு பாஸ் ஆகும். ஓகேயா, அதுதான் வந்துட்டு ஐசோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நோ ஷேர்டு. இது எதெல்லாம் ஷேர் பண்ணாது அப்படின்னா, பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், லோ லேட்டன்சியா இருக்கட்டும், ஹை பேண்ட்வித் நெட்வொர்க் கனெக்ஷனா இருக்கட்டும், இது எதுவுமே வந்துட்டு இந்த அவைலபிலிட்டி டொமைன் வந்துட்டு ஷேர் பண்ணாது. ஓகேயா, நோ ஷேர்ட் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லோ லேட்டன்சி, ஹை பேண்ட்வித் நெட்வொர்க் கனெக்ஷன், இது எதுவுமே வந்துட்டு இது ஷேர் பண்ணாது. ஓகேயா, இதுதான் நம்ம அவைலபிலிட்டி டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இட் கேன் பி a region or way of 3 availability domain. இந்த ரீஜியன்ல நமக்கு 3 அவைலபிலிட்டி டொமைன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேயா, அதுதான் வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளா இங்க கொடுத்துருக்காங்க. அந்த அவைலபிலிட்டி டொமைனை பொறுத்த வரைக்கும் ஒரு டொமைன்ல இருந்து இன்னொரு டொமைன் வந்துட்டு நமக்கு அஃபெக்ட் ஆகாது. ஓகேயா, அந்த நெட்வொர்க் பாஸ் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு அது அஃபெக்ட் பண்ணாது. ஓகேயா, இதுதான் நம்ம எக்ஸாம்பிளா வந்துட்டு அவைலபிலிட்டி டொமைனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேயா கைஸ், இப்போ கிளியரா அவைலபிலிட்டி டொமைன்? Any doubt guys regarding availability domain? அவைலபிலிட்டி டொமைன்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டொமைன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபால்ட் டொமைன். ஓகேயா, இதுல ஃபால்ட் டொமைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு லாஜிக்கல் டேட்டா சென்டர் வந்துட்டு எப்படி ஒரு அவைலபிளா இருக்கோ அதுதான் நம்ம வந்துட்டு ஃபால்ட் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல லாஜிக்கல் டேட்டா சென்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஓசிஐ ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு நெட்வொர்க் பாஸ் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு ரீஜியன்லயும் ஒவ்வொரு டேட்டா சென்டர் இருக்கு. அந்த டேட்டா சென்டர் வந்துட்டு லாஜிக்கல் லெவல்ல இருக்கா, அதாவது நெட்வொர்க்ல ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ற ஒரு டொமைன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ட் டொமைன் சொல்லுவோம். ஓகேயா, எஃப்டி. ஓகேயா, அந்த நெட்வொர்க்கை செக் பண்ணக்கூடிய ஒரு டொமைன் தான் இந்த ஃபால்ட் டொமைன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் கேன் பி ப்ரொவைட் ஆன்டி அஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் வந்துட்டு இது வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். ஓகேயா, ஏன் இதை நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, நமக்கு ஃபெயிலியர் வந்துட்டு சைமல்டேனியஸா அந்த நெட்வொர்க் எரர் வரக்கூடாதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டி அஃபினிட்டி நெட்வொர்க் தான் இது. ஓகேயா, நமக்கு ஃபெயிலியர்ஸ் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக, அந்த நெட்வொர்க் ஃபெயிலியர் வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடாதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் பார்ட் தான் வந்துட்டு இந்த ஆன்டி அஃபினிட்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா, அண்ட் தென் இந்த ஃபால்ட் டொமைன்ல பொறுத்த வரைக்கும் இது எதை அவாய்ட் பண்ணும் அப்படின்னா, சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஹார்ட்வேர் ஃபெயிலியர். இந்த நெட்வொர்க்ல பொறுத்த வரைக்கும் இந்த ஃபால்ட் டொமைன்ல ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு அவாய்ட் பண்ணும். ஓகேங்களா, ஹார்ட்வேர் ஃபெயிலியரே வந்துட்டு இதுல ஃபால்ட் டொமைன்ல வராது. அப்படி வந்தாலும் அதை வந்துட்டு இது வந்துட்டு அவாய்ட் பண்ணும். இதுதான் வந்துட்டு நம்ம ஃபால்ட் டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் இந்த ரீஜியனை நம்ம சூஸ் பண்றதுக்கான கிரைட்டீரியாலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லொகேஷன். ஓகேயா, ஒரு ரீஜியனை நம்ம சூஸ் பண்றதுக்கான கிரைட்டீரியா என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லொகேஷன்.
அது எந்த லொகேஷன்ல வந்துட்டு அந்த நெட்வொர்க் ரீஜன் வந்துட்டு நமக்கு பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னது லொகேஷன். செகண்ட் என்ன அப்படின்னா டேட்டா ரெசிடென்சி அண்ட் கம்பைலன்ஸ். ஓகேயா, ஒரு டேட்டா நெட்வொர்க் பார்ட் பண்ணக்கூடிய ரெசிடென்சி பார்ட் அண்ட் தென் கம்பைலன்ஸ் நெட்வொர்க் ஏரியா, இதுதான் வந்துட்டு செகண்ட் பார்ட். தேர்ட் என்ன அப்படின்னா சர்வீஸ் அவைலபிலிட்டி. சர்வீஸ் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு அவைலபிள் நெட்வொர்க் பார்த்து வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்துட்டு ஒவ்வொரு சர்வீஸ்ல இருந்து இன்னொரு சர்வீஸ்ல நெட்வொர்க் மூவ் ஆகுது அப்படிங்கறதா வந்துட்டு சர்வீஸ் அவைலபிலிட்டி நம்ம சொல்லியா. அதுதான் வந்துட்டு தேர்ட் பார்ட் சர்வீஸ் அவைலபிலிட்டி. இதுதான் நமக்கு த்ரீ கிரைடேரியா ஃபார் சூசிங் எ ரீஜியன். First of all, location. Second, data residency and compliance. Third one is service availability. In the three part of criteria தான் வந்துட்டு ஒரு ரீஜியனை சூஸ் பண்றதுக்கான கிரைடேரியா பார்ட். லொகேஷன், டேட்டா ரெசிடென்சி, சர்வீஸ் அவைலபிலிட்டி. ரைட்டா? And then high availability design using fall down. ஹை அவைலபிலிட்டி டிசைன்லாம் வந்துட்டு இப்படி ஃபால் டவுன் நம்ம யூட்டிலைஸ் பண்றது, அதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கேன் பி ரெடியூசிங் எ டேட்டா. ரெடியூசிங் எ டேட்டா அப்படின்னா அதாவது ரெடனன்சி. ரெடனன்சி அப்படிங்கிறது ஒரு டூப்ளிகேட் டேட்டாவை ரெடியூஸ் பண்றதுதான் ரெடனன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபால் டொமைன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெடனன்சி வந்துட்டு டூப்ளிகேட் டேட்டா எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணும். அதான் ஹை அவைலபிலிட்டி டிசைன் யூட்டிலைசிங் ஃபால்ட் டொமைன். இதோட எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க, அதோட பார்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் ரெப்ளிகேட்டிங் அப்ளிகேஷன் அட் டேட்டாபேஸ் அக்ராஸ் ஃபால்ட் டொமைன். ஒவ்வொரு ஃபால்ட் டொமைன்லயும் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கிங் ஃபால்ட்டை வந்துட்டு இந்த டேட்டாபேஸ் வந்துட்டு எப்படி ரெப்ளிகேட் பண்றது, ரெப்ளிகேட் மீன்ஸ் இப்படி அதை ரெடியூஸ் பண்ணுறது. ரைட்டா? ரெடியூசிங்னாலும் டேட்டா ரெடக்ஷன் தான், ரெப்ளிகேட்டிங் அப்படிங்கிறதுனாலும் ரெடியூசிங் பார்ட் தான். ஓகேயா? ஒரு நெட்வொர்க் பார்ட் வந்துட்டு எப்படி இது ரெடியூஸ் பண்ணுது, அதுக்கான பார்ட் தான் இந்த டேட்டாபேஸ் அக்ராஸ் தி ஃபால்ட் டொமைன். Leverage fault domains for redundancy and replicating application and database across fault domain. இது வந்துட்டு இந்த ஹை அவைலபிலிட்டி டிசைனோட எக்ஸாம்பிள். ரைட்டா? அதே வந்துட்டு மல்டி அவைலபிலிட்டி டொமைன் டிசைன்ல வந்துட்டு இந்த ஹை அவைலபிலிட்டி டிசைன் ஒர்க்கிங் பார்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இட் இஸ் ஏ ரெப்ளிகேட்டிங் டிசைன் இன் அனதர் அவைலபிலிட்டி டொமைன் ஃபார் அடிஷனல் ரெடண்டன்சி. இதுல அடிஷனல் ரெடண்டன்சி அப்படிங்கிறது ரெடண்டன்சியாவே டூப்ளிகேட் டேட்டா, இதுல அடிஷனல் டூப்ளிகேட் டேட்டாவை வந்துட்டு இது ரிமூவ் பண்ணும். ஓகேயா? அதுதான் வந்துட்டு இங்க ரெடண்டன்சி அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இந்த ரெப்ளிகேட் டிசைன் இன் அனதர் அவைலபிலிட்டி டொமைன் ஃபார் additional redundancy. Additional redundancy means reducing the duplicate data. And then it can be using the technology like Oracle Data Card for data synchronization. ஒரு டேட்டாவை சிங்க்ரனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த Oracle Data Card அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான் வந்துட்டு ஒரு டேட்டாவை சிங்க்ரனைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ரைட்டா? இதுதான் வந்துட்டு டூ டைப்ஸ். ஒன்று வந்துட்டு ரெப்ளிகேட் டேட்டா இன் அனதர் அவைலபிலிட்டி டொமைன் ஃபார் அடிஷனல் ரெடண்டன்சி. ஒரு டேட்டா எப்படி ரெடியூஸ் பண்றது, அந்த டேட்டாவோட அவைலபிலிட்டி ஜோன் என்ன, அதுதான் வந்துட்டு இந்த டேட்டா ரெப்ளிகேஷன். அந்த இந்த டெக்னாலஜி வந்துட்டு ஆரக்கிள் டேட்டா கார்டு யூஸ் பண்றதுனால ஒரு டெக்னாலஜில இருந்து இன்னொரு டெக்னாலஜிக்கு வந்துட்டு நமக்கு ஈஸியா வந்துட்டு டேட்டா சின்கரனைஸ் ஆகுது. ஓகேயா? அண்ட் தென் இந்த ஹை அவைலபிலிட்டி டிசைனை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு இட் கேன் பி அச்சீவிங் ஹை அவைலபிலிட்டி. ஒரு இது வந்துட்டு எதை அச்சீவ் பண்ணுது அப்படின்னா ஹை அவைலபிலிட்டி ஆஃப் நெட்வொர்க் வந்துட்டு இது ஆர்கிடெக்சர்ல சிங்கிள் பீட் ஆஃப் ஃபெயிலியரையும் வந்துட்டு இது வந்து அவாய்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா ஹை அவைலபிலிட்டி டிசைன் இருக்கிறதுனால சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் வந்துட்டு நமக்கு அவாய்ட் பண்ணுது. ஓகேயா? இதுதான் வந்துட்டு அச்சீவிங் ஹை அவைலபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம்.
guys இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஹேக்கத்தான் லாஸ்ட் டேட் வந்துட்டு இன்னும் யாருக்கும் சொல்லல. ஆனா நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டேக்குள்ள ஹேக்கத்தான் அந்த எஜுவேட் போர்ட்டல் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகேயா? எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? ஓகே, மல்டி அவைலபிலிட்டி ஜோன் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். மல்டி அவைலபிலிட்டி அது வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இட் கேன் பி a replicating a design in another availability domain. ஒரு டொமைன் இருக்கு, ஒரு நெட்வொர்க் ஏரியா இருக்கு அப்படின்னா அதுல அடிஷ்னலா ஏதாச்சும் ஒரு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது டூப்ளிகேட் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். அதுதான் இங்க ரெடிடென்சின்னு நான் சொன்னேன் இல்லையா? ரெடிடென்சி அப்படிங்கிறது ஒரு டூப்ளிகேட் டேட்டாவை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் அந்த ரெடிடென்சி. ரைட்டா? அந்த ரெடிடென்சியை வந்துட்டு இது ரிமூவ் பண்ணும். ஓகேயா? இட் கேன் பி யூஸ்ட் லைக் ரிமூவ் எ டூப்ளிகேட் டேட்டா. அண்ட் தென் இந்த மல்டி அவைலபிலிட்டியில நம்ம என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஆரக்கல் டேட்டா கார்டு. இந்த ஓசிஐல ஆரக்கல் டேட்டா கார்டு தான் வந்துட்டு மல்டி அவைலபிலிட்டி டொமைன் டிசைனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி நம்ம ஏன் இந்த ஓசிஐல யூஸ் பண்றோம் அப்படின்னா, டேட்டா சின்கரனைசேஷன். டேட்டா சின்கரனைசேஷன் அப்படிங்கிறது டேட்டா கனெக்ஷன் டு ஈச் அதர். அதுதான் வந்துட்டு சின்கரனைசேஷன். சிங்க்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு டேட்டால இருந்து இன்னொரு டேட்டா சிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் சின்கரனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேயா? எனி அதர் டவுட் கைஸ் ரிகார்டிங் மல்டி அவைலபிலிட்டி ஜோன், ஹை அவைலபிலிட்டி ஜோன், ரீஜியன்? எஜுவேட்ல வந்துட்டு 80% தான் காட்டும். ஏன்னா இன்னும் ஹேக்கத்தான் லெவல் 2 ஓபன் பண்ணல. ஓகேயா? இப்போதைக்கு உங்களுக்கு ஹேக்கத்தான் லெவல் 2 காட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் பெர்சன்டேஜ் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பட் யார் யாரெல்லாம் ஹேக்கத்தான் லெவல் 1 செலக்ட் ஆகுறீங்களோ அவங்களாதான் வந்துட்டு ஹேக்கத்தான் லெவல் 2க்கு மூவ் ஆவீங்க. ஹேக்கத்தான் லெவல் 1 வரைக்கும் வந்தவங்களுக்கே வந்துட்டு 100% வந்துட்டு எஜுவேட் போர்ட்டல் காட்டியிருக்கும். ஓகேயா? அண்ட் தென் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு எல்லா ஆக்டிவிட்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக்குள்ள எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேயா? ஆமா, ஆன்லைன் ஃபுட் ஆர்டரிங் சிஸ்டம்ல தான் பண்ணணும். ஓகேயா? ப்ராஜெக்ட் ரிகார்டிங்கா இப்போ கேட்க வேணாம். இப்போ தியரி செஷன்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. ஆஃப்டர் 11:15 நம்ம ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ தியரியில ஏதாச்சும் டவுட் இருக்கா? தியரியில டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. ப்ராஜெக்ட் வந்துட்டு 11:15 மேல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அப்ளிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அப்ளிகேஷன் வந்துட்டு இந்த ஓசிஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 அப்ளிகேஷன் தான் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சர்வர்லெஸ், இன்னொன்னு ஆப் இன்டிகிரேஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அது எதனால யூஸ் பண்ணுது? சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ்.
இங்க SaaS அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். இதுல சர்வர்லெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆன்லைன் சர்வர் வந்துட்டு சர்வர் லெஸ்ஸா இருக்கிற கனெக்ஷனுக்குரிய நெட்வொர்க்கை வந்துட்டு இதோட அப்ளிகேஷனா கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இது இஸ் ஏ சர்வர்லெஸ் கனெக்ஷன். சர்வர்லெஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு வந்துட்டு டைரக்டா கனெக்ட் ஆகாது. ஓகேவா, அந்த மாதிரி டைரக்டா கனெக்ட் ஆகாத இருக்கக்கூடிய சர்வர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சர்வர்லெஸ் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் ஆப் இன்டிகிரேஷன். இந்த ஆப் இன்டிகிரேஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். ஓகேயா, இந்த ஆப் இன்டிகிரேஷன் மெத்தட் வச்சுதான் வந்துட்டு ஓசிஐ வந்துட்டு ஒரு ஆப்பை வந்துட்டு டெவலப் பண்றாங்க. ஓகேயா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் இன்டிகிரேஷன் மெத்தட். ஓகேயா, தேர்டு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா பிசினஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த பிசினஸ் ஏரியாவா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா SaaS அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் தான் யூஸ் பண்றாங்க. SaaS அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் ஏஸ் சர்வீஸ். இந்த SaaS என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்வீஸை வந்துட்டு டெலிவர் பண்ணும். டெலிவரி ஏ சர்வீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா SaaS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா, இந்த 3 அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓசிஐல இருக்கு. ஓகேயா, கிளியரா guys, கிளியரா? ஓகே, வெயிட். இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அப்ளிகேஷன் ஸ்லைடு. எல்லாத்துக்கும் கிளியரா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஓசிஐ எல்லாத்துக்கும் கிளியரா? Any other doubt, guys? Any other doubts? Next topic போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா ஓசிஐல டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட். ஓகேயா, டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட் அப்படின்னா என்ன அப்படிங்கறதுக்கான கான்செப்ட் வந்துட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட் அப்படிங்கிறது ஒரு கிளவுட் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பிசிக்கல் லொகேஷன்ஸ்லாம் வந்துட்டு அந்த கிளவுட் நெட்வொர்க் ஏரியா எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அதுக்கான கான்செப்ட் என்ன, அதுக்கான மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட். ஓகேயா, distributed cloud generally refers to the distribution of cloud services to different physical locations while maintaining a unified interconnected infrastructure. ரைட்டா, அதுதான் நம்ம வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட் சுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட், பிரைவேட் கிளவுட், பப்ளிக் கிளவுட், இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கிளவுட் வந்து பாத்தீங்கன்னா இதோட இன்டர் கனெக்ட் ஆயிருக்கிறது தான். ஓகேங்களா, இந்த ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுடோட இன்டர் கனெக்ட் ஆன கிளவுட் தான் இந்த மல்டி கிளவுட், பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட் அண்ட் ஹைபிரிட் கிளவுட். ரைட்டா, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் ஈச் அதர். ஓகேவா, அதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓசிஏல டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட் அப்படின்னா என்னன்னு யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா இட் கேன் பி இன்டர் கனெக்டட் வித் த அதர் கிளவுடிங் பார்ட் லைக் hybrid cloud, private cloud, public cloud and multi cloud. It can be connected with each other அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட். டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட்னாலே இன்டர் கனெக்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டுக்கு வரணும். ஓகேயா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுடோட ரீஜியன்ஸ் என்ன, அதோட ஹைபிரிட் பிளாட்ஃபார்ம் என்ன, அதோட டெடிகேட்டட் கிளவுட் என்ன, அதோட மல்டி கிளவுட் ஆஃபரிங்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான ஸ்லைடு தான் இது. ஓகேங்களா, இப்போ பப்ளிக் கிளவுட் ரீஜியன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை ரீஜன் இருக்கு? நான் சொன்ன முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 41 குளோபல் ரீஜன்ஸ் இருக்கு. இந்த கிளவுடிங் பார்ட் ஓசிஐ கிளவுடை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு ரீஜியன்ஸ் இருக்கு அப்படின்னா 41 ரீஜியன்ஸ் வந்துட்டு நமக்கு அவைலபிளா இருக்கு. இந்த பப்ளிக் கிளவுட் ரீஜியன்ல 41 type of global regions it can be available to secure reliability and scalability to the benefiting part. ஓகேவா, ஒரு செக்யூரிட்டி பார்ட் லெவலையா இருக்கட்டும் ஆர் ரிலையபிலிட்டியா இருக்கட்டும்
ஓகேவா? ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு மெஷர்மெண்ட்டை வந்துட்டு எப்படி அது வந்துட்டு சால்வ் பண்ணுது. இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் கிளவுட் ரீஜியன். ஓகேயா? பப்ளிக் கிளவுட் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி கவர் ஓவர் 41 குளோபல் ரீஜியன்ஸ் ஆர் அவைலபிள். 41 குளோபல் ரீஜியன்ஸ் வந்துட்டு நமக்கு இந்த கிளவுட் ரீஜியன்ல நமக்கு இருக்கு. ஓகேயா? செகண்ட் ஹைபிரிட் ஆஃபரிங். என்னென்ன ஹைபிரிட் ஆஃபரிங் அப்படின்னா என்ன? பப்ளிக் கிளவுட் ஆஃபரிங்ஸ் வந்துட்டு நமக்கு என்னென்னலாம் இருக்கு, அதுக்கு கான்செப்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த ஹைபிரிட் ஆஃபரிங். ஓகேயா? இந்த ஹைபிரிட் ஆஃபரிங்கை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி பெர்மிஷன்ஸ் த்ரூ ஆஃபரிங்ஸ் லைக் எக்ஸ்ட்ரா டேட்டா. எக்ஸ்ட்ரா டேட்டா அப்படிங்கிறது என்னது? ஒரு டேட்டால இருந்து இன்னொரு டேட்டா எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேட்டான்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ்ட்ரா டேட்டாவை தான் நம்ம எக்ஸ்ட்ரா டேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த எக்ஸ்ட்ரா டேட்டாவை எப்படி இந்த கிளவுட் சர்வீசஸ் எல்லாம் வந்துட்டு பெர்மிட் பண்ணுது, அதுக்கான ஆக்சஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைபிரிட் ஆஃபரிங்ஸ். ஓகேயா? இந்த ஹைபிரிட் ஆஃபரிங்ஸ் தான் வந்துட்டு இட் கேன் பி ஆக்சஸ் ஏ கிளவுட் சர்வீசஸ் ஆன் ப்ரமைஸ் த்ரூ ஆஃபரிங்ஸ் லைக் எக்ஸ்ட்ரா டேட்டா. ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா டேட்டாவை தான் எக்ஸ்ட்ரா டேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அண்ட் தென் தேர்டு ஓசிஐ லேயர்ல வந்துட்டு ஒரு டெடிகேட்டட் கிளவுட் வந்துட்டு நமக்கு எப்படி ஒர்க் ஆகும், அதோட பிளாட்ஃபார்ம் என்ன, அதோட போர்ட்ஃபோலியோ என்ன அப்படிங்கிறது ஒரு அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட். ஓகேயா? இந்த ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு அவைலபிளா இருக்கும். ஓகே? இந்த ஓசிஐ லேயர் வந்துட்டு அவைலபிளா இருக்கக்கூடிய ஏரியா ஒர்க்கிங் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட். ஓகே? இந்த ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் சர்வீசஸ் போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்துட்டு நமக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இந்த டெடிகேட்டட் கிளவுட்ல ஒர்க்கிங் பார்ட். டெடிகேட்டட் கிளவுடோட ஒர்க்கிங் பார்ட் ஃபார் டெடிகேட்டட் ரீஜியன் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட். ஓகேயா? அதே வந்துட்டு நமக்கு மல்டி கிளவுட் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு எப்படி ரிலேட் ஆகுது, அதோட ரெகனைசிங் பார்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய இந்த ஆஃபரிங் பார்ட். இந்த ஆஃபரிங் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி ரெகனைசிங் த யூஸ் ஆஃப் மல்டி கிளவுட் ப்ரொவைடர்ஸ். ஓகேயா? மல்டி கிளவுட் ப்ரொவைடர்ஸோட இது ரெகனைஸ் ஆயிருக்கும். அதுதான் வந்துட்டு மல்டி கிளவுட் ஆஃபரிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மல்டி கிளவுட் ஆஃபரிங்ஸ் அப்படிங்கிறது இட் கேன் பி ரெகனைசிங் த யூஸ் ஆஃப் மல்டி கிளவுட் ப்ரொவைடர்ஸ். ஓகேயா? ரெகனைசிங் த யூஸ் ஆஃப் மல்டி கிளவுட் ப்ரொவைடர்ஸ், அதுதான் வந்துட்டு நம்ம மல்டி கிளவுட் ஆஃபரிங்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேயா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ற ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஓசிஐ டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட். ஓசிஐ டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுடோட ஃபேக்டர்ஸ்லாம் இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா பப்ளிக் கிளவுட். பப்ளிக் கிளவுட்னா என்ன? ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் பார்ட் தான், ஒரு ஸ்டோரிங் பார்ட் தான் வந்துட்டு நம்ம பப்ளிக் கிளவுட்னு சொல்லுவோம். ரைட்டா? அந்த பப்ளிக் கிளவுட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேன் பி அலோவிங் தம் டு பில்ட், deploy and manage a wide range of application. It can be built, deploy and manage a wide range of applications. எல்லா ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸையும் வந்துட்டு இது டிப்ளாய் பண்ணும், அதை பில்ட் பண்ணும், அண்ட் தென் அதை மேனேஜ் பண்ணும். எதோட அப்படின்னா இந்த கிளவுடோட ஒர்க் லோட் பார்ட்டோட இது மேனேஜ் பண்ணும். ஒர்க் லோட் பார்ட்டோட மேனேஜ் பண்ணும். ஒர்க் லோட் பார்ட்டோட மேனேஜ் பண்றது தான் இந்த ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் OCI delivers compliments. ஓகேயா? இட் கேன் பி அலோவிங் டு பில்ட், டிப்ளாய் அண்ட் மேனேஜ் a range of applications. ஓகேயா? இதுதான் வந்துட்டு பப்ளிக் கிளவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா? guys கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? சாட்ல போடுங்க டவுட் இருந்தா. ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா சாட்ல போடுங்க. கிளியரா? இந்த ஓசிஐல வந்துட்டு இந்த பப்ளிக் கிளவுட் எப்படி ஒர்க்கிங் ஆகுது, அதுக்கான ஒர்க்கிங் பார்ட் என்ன அப்படிங்கிறது கிளியரா?
அந்த டவுட் இருக்கா? ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட். டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. இந்த மல்டி கிளவுட், பப்ளிக் கிளவுட், ஹைபிரிட் கிளவுட், பிரைவேட் கிளவுட், இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கிளவுடும் வந்துட்டு இன்டர் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கிளவுட் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கிளவுடும் வந்துட்டு இன்டர் கனெக்ட் ஆயிருக்கிறது தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட்னு சொல்லுவோம். அது எங்க ஒர்க் ஆகுது அப்படின்னா, இட் கேன் பி மெயின்டைனிங் ஏ யூனிஃபைட் இன்டர் கனெக்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு டிஸ்ட்ரிபியூட்டிங் ஏ கிளவுட் சர்வீஸ். ஒரு கிளவுட் சர்வீஸை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காகவும், டிஃப்ரெண்ட் பிசிக்கல் லொகேஷன்ஸ்ல வந்துட்டு அதை மெயின்டைன் ஆகிறதுக்காகவும், அண்ட் தென் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கிளவுட்லயும் வந்துட்டு அது இன்டர் கனெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிறதுக்கும் வந்துட்டு யூஸ் ஆகக்கூடிய ஒரு கிளவுட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கிளவுட். ரைட்டா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? அர்ஜுன், உங்களுக்கு என்ன டவுட்? அர்ஜுன், அர்ஜுன் உங்க கொஸ்டின் அகைன் போடுங்க. அர்ஜுன் உங்க கொஸ்டின் அகைன் எனக்கு சாட்ல போடுங்க அர்ஜுன். அர்ஜுன் என்ன டாபிக் டெல் அகைன் பண்ணணும்? அர்ஜுன், கைஸ் இந்த ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3 வந்துட்டு எல்லாருக்கும் ஒரே டாபிக் தான். ஓகேங்களா? ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3 வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே டாபிக் தான். இந்த ஆன்லைன் ஃபுட் ஆர்டரிங் சிஸ்டம்ல எல்லாத்துக்கும் அதே டாபிக் தான். ஓகேங்களா? அதுல யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எல்லாருக்கும் ஒரே டாபிக் தான். ஓகேயா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் கிளவுட் சர்வீஸ். இந்த ஹைபிரிட் கிளவுட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இட் கேன் பி காம்பினேஷன் ஆஃப் போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக். அதுதான் வந்துட்டு நம்ம ஹைபிரிட் கிளவுட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹைபிரிட் கிளவுட் அப்படிங்கிறது இட் கேன் பி காம்பினேஷன் ஆஃப் போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட். ஓகேயா? இந்த ஹைபிரிட் கிளவுட பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி அலோவிங் ஆர்கனைசிங் ஏ டேட்டா இன் ஏ ஆன் ப்ரெமிசஸ் டேட்டா. இது ஆன் ப்ரெமிசஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன் கோயிங் நெட்வொர்க் டிராஃபிக் தான் வந்துட்டு நம்ம ஆன் ப்ரெமிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் கோயிங் நெட்வொர்க் டிராஃபிக் அப்படிங்கிறது தான் நம்ம ஆன் ப்ரெமிசஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த ஆன் ப்ரெமிசஸ் நெட்வொர்க் வந்துட்டு ஒரு டேட்டா சென்டரோட நமக்கு டைரக்டா கிளவுட்ல வந்துட்டு இன்டிகிரேட் ஆகும். ஓகேங்களா? அந்த இன்டிகிரேட் ஆகிறத சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைபிரிட் கிளவுட் சர்வீசஸ். ஹைபிரிட் கிளவுட் சர்வீசஸ் அப்படிங்கிறது it can be allowing organizing the data center with the data or cloud. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு ஆன் ப்ரெமிசஸ் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓசிஐ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹைபிரிட் கிளவுட் வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் கிளவுட் வந்துட்டு allow organization to integrate the data
இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்சர்ல எப்படி நமக்கு ஸ்பேன் ஆயிருக்கு, அதாவது ஒரு ஆன் ப்ரிமைசஸ் நெட்வொர்க் வந்துட்டு இந்த கிளவுட் என்விரான்மெண்டோட எப்படி நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைபிரிட் கிளவுட் சர்வீசஸ் மெத்தட். ஓகேயா, இதுதான் நமக்கு ஹைபிரிட் கிளவுட் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா, ஹைபிரிட்னாலே இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் கிளவுட். ஓகேயா, அதான் நம்ம வந்துட்டு ஹைபிரிட் கிளவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா, அதான் அந்த டெடிகேட்டட் ரீஜியன் கிளவுட் சொன்னேன் இல்லையா, அந்த டெடிகேட்டட் கிளவுட் ரீஜியன் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு அது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 100+ பப்ளிக் கிளவுட் சர்வீசஸ் ஆர் அவைலபிள். ஓகேங்களா, அந்த ரீஜியனை பொறுத்த வரைக்கும் 100+ பப்ளிக் கிளவுட் சர்வீசஸ் ஆர் அவைலபிள் இன் ஏ கண்டெய்னர்ட் ரீஜியன், ரைட்டா. அந்த அந்த பிசிக்கல் லொகேஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அதுக்கு டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கும். அதோட ஒர்க்கிங் பார்ட் என்ன அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுல செல்ஃப் கண்டெய்னர்ட் ரீஜியனா நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி டிஸ்கனெக்ட். ஓகேயா, இந்த ரீஜியன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த அவுட் சைட் நெட்வொர்க். அவுட் சைட் நெட்வொர்க்கோட ஃபுல்லி டிஸ்கனெக்டட் பார்ட்டா தான் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெடிகேட்டட் ரீஜியன் கிளவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா, இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 450+ ரேக்ஸ் வந்துட்டு இதோட ஸ்கேலபிலிட்டி நெட்வொர்க் இருக்கு. ஸ்கேலபிள் அப்படிங்கிறது ஒரு மெஷரிங் நெட்வொர்க், அதுதான் வந்துட்டு நம்ம ஸ்கேலபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேலபிள் அப்படிங்கிறது ஒரு மெஷரிங் நெட்வொர்க். ஓகேயா, மெஷரிங் நெட்வொர்க் தான் நம்ம ஸ்கேலபிள் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேயா, அதுதான் வந்துட்டு இங்க டெடிகேட்டட் ரீஜியன் கிளவுட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டெடிகேட்டட் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி ஆல் ஓசிஐ சர்வீசஸ் ரன்னிங் இன் ஏ கஸ்டமர் டேட்டா சென்டர். எல்லா ஓசிஐ பார்ட்லயும் வந்துட்டு இது கஸ்டமர் சர்வீசஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேயா, அதான் வந்துட்டு டெடிகேட்டட் ரீஜியன் கிளவுட். ஓகேயா, டெடிகேட்டட் ரீஜியன் கிளவுட் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஆல் கிளவுட் பிரைவேட் ஐசோலேட்டட் ரீஜியன் over a self-contained region by using a physical location chosen by the customer part. Okay, இதுதான் வந்துட்டு நம்ம டெடிகேட்டட் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா, டெடிகேட்டட் ரீஜியன் கிளியரா? Yes, dedicated region cloud வந்து எல்லாத்துக்கும் கிளியரா? அந்த டெடிகேட்டட் ரீஜன் இருக்கு இல்லையா, அதுக்கான பிக்சரைசேஷன் தான் சரிங்களா. ஒரு டெடிகேட்டட் ரீஜன் கிளவுட் கஸ்டமர் வந்துட்டு நமக்கு அதோட பிக்சரைசேஷன் பார்ட் வந்துட்டு நமக்கு இப்படிதான். ஓகேயா, ஒரு டேட்டா சென்டர் வந்துட்டு ஒரு கஸ்டமர் ரிலேட்டடா இருக்கட்டும், ஓகேயா, ஃப்ளோ ஸ்பேசஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிக்சரைசேஷன் பார்ட் தான் வந்துட்டு டெடிகேட் ரீஜியன்ல இருக்கும். ஓகேயா, இதுதான் டெடிகேட்டட் ரீஜியன் கிளவுட். And then Oracle Cloud VMware Solution. இந்த VMware என்ன, அதோட ஒர்க்கிங் பார்ட் என்ன அப்படிங்கிறது தான் இங்க பார்க்க போறோம். VMware அப்படிங்கிறது ஒரு சீம்லெஸ் மைக்ரேஷன். சீம்லெஸ் மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு சீம்லெஸ் மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆன் ப்ரிமைசஸ் VMS. ஓகேயா, ஆன் ப்ரிமைசஸ் அப்படிங்கிறது ஆன்கோயிங் நெட்வொர்க் டிராபிக் தான் வந்துட்டு ஆன் ப்ரிமைசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேயா, VMware அப்படிங்கிறது விர்ச்சுவல் மிஷின். VMware அப்படிங்கிறது விர்ச்சுவல் மிஷின். அந்த விர்ச்சுவல் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன் ப்ரிமைசஸ் நெட்வொர்க் வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கு, அதோட ஓசிஐ ஒர்க்கிங் பார்ட் என்ன அப்படிங்கிறது தான் இதுல VMware அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
VMware அப்படிங்கிறது virtual machine where it is a basic environment for user in OCA and it can be used in a seamless migration. Seamless migration அப்படிங்கிறது ஒரு சர்வர் கனெக்ஷன் இல்லாத ஒரு பார்ட் தான் வந்துட்டு நம்ம சீம்லெஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதோட யூஸ் கேஸ் என்ன? டிசாஸ்டர் ரெக்கவரி, ஓல்ட் டேட்டா மைக்ரேஷன், இதெல்லாம் வந்துட்டு இதோட யூஸ் கேசஸ். இந்த கிளவுட் VMwareோட யூஸ் கேசஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு டிசாஸ்டர் ரெக்கவரி, இன்னொன்று ஓல்ட் டேட்டா சென்டர் மைக்ரேஷன். ஓகேயா? இந்த ரெண்டு யூஸ் கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆரக்கிள் கிளவுட் VMwareல நமக்கு யூஸ் கேஸா கொடுத்துருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேட்டா. எக்ஸ்ட்ரா டேட்டாவை தான் நம்ம எக்ஸ்ட்ரா டேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்துட்டு எப்படி இந்த அட்டானமஸ் டேட்டா பேஸ்ல வந்துட்டு ஒர்க் ஆகுது, அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் என்ன, அதுக்கான ஒர்க்கிங் பார்ட் என்ன அப்படிங்கிறது தான் இதோட ஸ்லைட். ஓகேயா? அட்டானமஸ் டிபி, அட்டானமஸ் டேட்டாபேஸ் ஃபவுண்டேஷன் ஆன் எக்ஸ்ட்ரா டேட்டா. ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டால வந்துட்டு எப்படி இந்த அட்டானமஸ் டிபி வந்துட்டு ஒர்க்கிங் ஆகுது, அதோட கேப்பபிலிட்டிஸ் என்ன, அதோட அவைலபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் இதோட ஆன் ப்ரிமைசஸ் பார்ட். ஓகேயா? ஆன் ப்ரிமைசஸ் அப்படிங்கிறது ஆன்கோயிங் நெட்வொர்க் டிராஃபிக். இதுல அட்வான்ஸ்ட் அட்டானமஸ் டிபிலாம் வந்துட்டு எப்படி அதுல கேப்பபிள் ஆகுது, அது எப்படி அந்த ஆன் ப்ரிமைசஸ் நெட்வொர்க்கோட அவைலபிள் ஆகுது அப்படிங்கிறது தான் இதோட ஒர்க்கிங் பார்ட். இதுதான் நம்ம அட்டானமஸ் டிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா? அட்டானமஸ் டிபி டேட்டாபேஸ். ஓகேயா? கிளியரா? அட்டானமஸ் டிபி அப்படிங்கிறது ஒரு அவைலபிளான ஆன் ப்ரிமைசஸ் நெட்வொர்க் சர்வர். இந்த கனெக்ஷன் வந்துட்டு ஒவ்வொரு டேட்டா பேஸ்லயும் வந்துட்டு நம்ம அதுதான் வந்துட்டு அட்வான்ஸ்டு அட்டானமஸ் டிபி கேப்பபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டா? அண்ட் தென் ரிமூவிங் எட்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரிமூவிங் எட்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு போர்ட்டபிள் கனெக்ஷனா இருக்கட்டும், ஒரு டென்சபிள் கனெக்ஷனா இருக்கட்டும், ஆர் ரெகனைஸ்டு கனெக்ஷனா இருக்கட்டும், ஒவ்வொரு செர்வர் கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த எட்ஜ் கம்ப்யூட்டிங் இருக்கு இல்லையா? எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒர்க்கிங் பார்ட் ஆஃப் கனெக்ஷனை தான் நம்ம வந்துட்டு எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிமோட் என்விரான்மெண்ட்ல எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது ஒரு நெட்ஸிங் பார்ட். அண்ட் தென் அது வந்துட்டு எந்த போர்ட்டபிள்ல வந்துட்டு ஒர்க் ஆகுது, அதோட ரெகனைஸ்டு சர்வர்லாம் என்னென்ன, அதோட கனெக்ஷன் பார்ட் என்னென்ன அப்படின்னு நமக்கு வந்துட்டு இந்த ரிமோட் என்விரான்மெண்ட்ல எப்படி அது கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேயா? எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது ஒரு ரிமோட் என்விரான்மெண்ட். இட் கேன் பி யூஸ்டு ஃபார் டென்ஸ் போர்ட்டபிள் அண்ட் ரெகனபிள் சர்வர் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேயா? அதான் வந்துட்டு எட்ஜ் கம்ப்யூட்டிங். ஓகேயா? அண்ட் தென் இந்த ஓசிஐயோட இன்டர்கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் அசூரை பத்தியும் நம்ம வரக்கூடிய கான்செப்ட்ல நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த ஓசிஐ அசூர் இன்டர்கனெக்ட் வந்துட்டு ஆஃப்டர் த பிரேக் கவர் பண்ணுவோம். இல்லையா? ஓசிஐ அசூர் இன்டர்கனெக்ட் ஆஃப்டர் த பிரேக் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இல்லையா? ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த தியரியில? ஆரக்கிள் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஓசிஐ ஒர்க்கிங் பார்ட் எல்லாத்துக்கும் கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அசூர் ரிலேட்டடா இருக்கும். மைக்ரோசாஃப்ட் அசூர் கிளவுட் ரிலேட்டடா நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஆரக்கிள் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருக்கா?
கைஸ் சாட்ல போடுங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா. இதுக்கு முன்னாடி சாட்ல போட்டிருந்தாங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? சாட்ல போட்டவங்களுக்குலாம் ஆன்சர் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட் கைஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? கைஸ் உங்களுக்கு பிரேக் டைம் வந்துட்டு 11 to 11:15. ஓகேயா? ப்ராஜெக்ட் லாஸ்ட் டேட் அப்லோட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே. நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே. ஹேக்கத்தான் லெவல் 1 எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹேக்கத்தான் லெவல் 2 வந்துட்டு ஓபன் ஆகும். ஓகேயா? அண்ட் தென் ஒரு கோடிங் சாம்பிள் கோட் வேணா உங்களுக்கு நான் சாட்ல போடுறேன். ஓகேங்களா? அந்த இதுக்கு அதாவது நம்ம தேர்ட் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3க்கு சாம்பிள் கோட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் சாட்ல போடுறேன். நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓகேயா? சாட்ல போடுறேன். எல்லாரும் நோட் பண்ணுங்க. ஓகேயா?
கைஸ் எல்லாரும் நோட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த சோர்ஸ் கோட் இருக்கு இல்லையா, அந்த அந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ்க்கான சாம்பிள் கோட் அதை சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் 3க்கான சாம்பிள் கோட் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் 3க்கான சாம்பிள் கோட். கைஸ் அந்த ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3க்கான சாம்பிள் கோட் போட்டிருக்கேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3ல வந்துட்டு அந்த பார்ட் இ வந்துட்டு ப்ரொசீஜர் அண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு ரைட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடா ஒரு சோர்ஸ் கோடும் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதான் வந்துட்டு பார்ட் இ. ரைட்டா? பார்ட் இ வந்துட்டு சோர்ஸ் கோடும் சேர்த்து போடணும். ஏதாவது டவுட் இருந்தா அப்படியே சாட்ல கேளுங்க பார்க்கலாம். செகண்ட் பண்ண பேஸ்ல வந்துட்டு அந்த அப்ஜெக்டிவ் அந்த டூல்ஸ் மட்டும் தான் கண்டினியூ. செகண்ட் பேஸ்ல வந்துட்டு நீங்க டிக்யூஎல் கொரி யூஸ் பண்ணிருப்பீங்க, இதுல நீங்க வந்துட்டு டிசிஎல் கொரி யூஸ் பண்ணணும். ஓகேயா? டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் கமாண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணணும் இந்த எஸ்கியூஎல். ஓகேயா? இருந்தா கேளுங்க. டவுட் இருக்கா ஏதாச்சும்? செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் கம்ப்ளீட் ஆகும் என்எம் செஷன். ஓகேயா? செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக். ஹேக்கத்தானுக்கு வந்துட்டு கோடிங் மஸ்ட் இல்ல, ஹேக்கத்தான் லெவல் 2 தான் கோடிங் மஸ்ட். ஓகேயா? அண்ட் தென் அந்த டேபிள் கிரியேஷன் இன்செர்ட் பண்ணதுக்குலாம் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2ல பண்ணீங்க இல்லையா, அதவே யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா எதுவும் யூஸ் பண்ண வேணாம். ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2ல யூஸ் பண்ணீங்க இல்லையா, டேபிள் இன்செர்ட் பண்ணது, டேபிள் கிரியேட் பண்ணதெல்லாம், அதுவே இந்த ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3க்கு யூஸ் பண்ணி டிசிஎல் கமெண்ட் போட்டுருங்க. ஓகேயா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? அந்த ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3க்கு அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடா தான் இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் அந்த சோர்ஸ் கோட் நான் மேல போட்டிருக்கேன். ஓகேங்களா? டிசிஎல்கான சோர்ஸ் கோட் இப்படிதான் இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாத்தீங்களா, அந்த லிங்க்ல செக் பண்ணுங்க. டிசிஎல் கோட் வந்துட்டு நான் சாம்பிள் கோட் போட்டிருப்பேன். ஓகேயா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? அதே மாதிரி குஸ்திரியும் வந்துட்டு எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. எம்சிக்யூ அட்டன் பண்ணாம விட்டுறாதீங்க, அது கம்பல்சரி அட்டன் பண்ணணும். எம்சிக்யூவும் மார்க் இருக்கு, அதே மாதிரி குளோபல் சர்டிபிகேட்டுக்கும் மார்க் இருக்கு,
யாரெல்லாம் இந்த குளோபல் சர்டிபிகேட் இன்னும் ஃபினிஷ் பண்ணல? சார் நான் இன்னும் சர்டிபிகேட்டே எடுக்கல அப்படின்னு சொல்றவங்க யாரு? சாட்ல எஸ் போடுங்க. சாட்ல எஸ் போடுங்க. நான் இன்னும் சர்டிபிகேட்டே முடிக்கல சார் அப்படின்னு சொல்றவங்கலாம். நான் இன்னும் குளோபல் சர்டிபிகேட்டே முடிக்கல சார் அப்படின்னு சொல்றவங்க யார் யாரு? சர்டிபிகேட் எடுக்கல பட் கம்ப்ளீட் ஜானகி நீங்க அந்த மெயில செக் பண்ணுங்க ஓகேங்களா? மெயில உங்களுக்கு சர்டிபிகேட் வந்திருக்கும். செக் யுவர் மெயில் ஜானகி. குளோபல் சர்டிபிகேட் முடிக்கணும் நிவேதா, சீக்கிரமா முடிச்சிருங்க. அதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா குளோபல் சர்டிபிகேட்ல? சர்டிபிகேட் ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட் இருக்கா யாருக்காச்சும்? சர்டிபிகேட் ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ரெக்கார்டிங் செஷன் யூடியூப் லிங்க்ல 8th or 7th வீடியோ பாருங்க ஓகேங்களா? அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சர்டிபிகேட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு. சர்டிபிகேட் நேம் வந்துட்டு ஓசிஏ ஏஐ ஃபவுண்டேஷன் அசோசியேட் 2025. அந்த சர்டிபிகேட்ல நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா ஆரக்கல் மைலேண்ட்ல உங்களுக்கு 5 மாடல்ஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 3 மாடல் வந்துட்டு நீங்க மொபைல் போன்லயே அட்டன் பண்ணலாம். வீடியோ பார்த்து எம்சிக்யூ போடுறது தான். அண்ட் தென் மாடல் 4 அண்ட் 5 வந்துட்டு சிஸ்டம்ல தான் நீங்க வந்துட்டு அட்டன் பண்ணணும். ஏன்னா அது வந்துட்டு டயக்னடிக் டெஸ்ட். ஸோ கேமரா ஆக்சஸ் இருக்கும். ஸோ 4 அண்ட் 5 வந்துட்டு சிஸ்டம்ல அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாடல் வந்துட்டு 70% மேல நீங்க மார்க் எடுத்துருவீங்க. உங்களுக்கு சர்டிபிகேட் எங்க வரும் அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு இப்படிதான் நீங்க எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வரும் ஓகேங்களா? அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க சர்டிபிகேட் எடுத்துக்கலாம். ஓகேயா? ஓகேயா நிவேதா? அது மாதிரிதான் நீங்க பண்ணணும். ஓகேயா? சர்டிபிகேட் டவுன்லோட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடியில ஓகேங்களா? உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும். வீடியோ வரல அப்படின்னா அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வீடியோ வந்திருக்கும். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறதுக்கான வீடியோ அதுல இருக்கு. அதை நீங்க பார்த்து உங்களோட சர்டிபிகேட் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேயா பேரழகன்? ஓகேயா? வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா ரிகார்டிங் சர்டிபிகேட் அண்ட் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3? எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிருவீங்களா நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டேக்குள்ள ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3 அண்ட் சர்டிபிகேட்? ஃபேஸ் 3க்கு லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே. நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே. ஓகேயா? நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டேயோட எஜுகேட்டுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஓவர் ஆகுது. ஹேக்கத்தான் லெவல் 1ல செலக்ட் ஆனவங்க மட்டும்தான் ஹேக்கத்தான் லெவல் 2 மூவ் ஆவீங்க. அது எவாலுவேஷனுக்கு அப்புறம் தான் அந்த ஹேக்கத்தான் லெவல் 2லாம் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேயா? வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா?
ம். அதான் லக்ஷ்மி உங்களுக்கு ஆன்சர் பண்ணிருக்கேன் பாருங்க. லக்ஷ்மி. கணபதி உங்க டவுட் என்ன சாட்ல போடுங்க. கணபதி. ஹேக்கத்தான்ல செலக்ட் ஆகலைன்னா நோ இஷ்யூஸ். அது எதுவும் பிரச்சனை வராது. ஓகேங்களா? ஹேக்கத்தான் லெவல் ஒன்ல செலக்ட் ஆகல அப்படின்னா நோ இஷ்யூஸ். ஓகேயா? உங்களுக்கு மார்க் எதுவும் ரெடியூஸ் ஆகாது. ஓகேவா? செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. எப்படி டிசிஎல் கமாண்ட் எழுதுறதுக்கான பிடிஎஃப் தான் உங்களுக்கு நான் சாட்ல போட்டிருக்கேன். ட்ரிகருக்கும் வேணுமா? எல்லாத்துக்கும் ட்ரிகருக்கு வேணுமா? ட்ரிகர் ட்ரிகர் கமாண்ட் உங்களுக்கு வேணுமா? ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் சாட்ல போடுறேன். அது சாம்பிள் தான். ஓகேவா? அதை யூஸ் பண்ணிடாதீங்க. அது சாம்பிள் தான். ஓகேயா?
ட்ரிகருக்கு வந்துட்டு சாம்பிள் கோட் போட்டிருக்கேன், சாட்ல நோட் பண்ணிக்கோங்க. கைஸ், ட்ரிகருக்கான லிங்க் போட்டிருக்கேன், சாட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஹேக்கத்தான் லெவல் 1 வந்துட்டு உங்களுக்கு அந்த யூடியூப் வீடியோல 4th and 5th வீடியோ பாத்தீங்கன்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் சக்திகலா. ஓகேங்களா, அதை நீங்க பாருங்க. ஓகேங்களா, உங்களுக்கு மஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபேஸஸ் தான். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3 வந்துட்டு ப்ரியாரிட்டி எடுத்து பண்ணுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்துட்டு மார்க்ல வரும், ஹேக்கத்தான் மார்க்ல வராது. ஓகேங்களா, ஏன்னா நீங்க எஜுவேட் போர்ட்டல்ல உள்ள போனீங்கனாலே அந்த கிரைட்டேரியா மேல இருக்கும், அது எதுக்கெல்லாம் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க, அதை ப்ரியாரிட்டைஸ் எடுத்து பண்ணுங்க. ஓகேங்களா, கைஸ் அது ஓபன் ஆகுதா லிங்க் எல்லாத்துக்கும்? அந்த ட்ரிகர் கமாண்ட் எல்லாத்துக்கும் ஓபன் ஆகுதா? கைஸ் அந்த ட்ரிகர் கமாண்ட் ஓபன் ஆகுதா லிங்க் எல்லாத்துக்கும்? Say yes or no. ஓகே, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது சாம்பிள் தான், ஆன்லைன் போட்டோ ஆர்டருக்கான சாம்பிள் ட்ரிகர் கமாண்ட். அது ரிலேட்டடா தான் நீங்க அதான் அந்த கொஸ்டின்ல என்ன இருக்கோ அது ரிலேட்டடா தான் நீங்க போடணும். ஓகேயா, வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? செஷன் வீடியோ வந்துட்டு திஸ் இன்னைக்கு ஈவினிங்கே வந்துடும். ஓகேங்களா, ஈவினிங். அவுட்புட் ஃபைல் சப்மிட் பண்ணலாம் துளசி, இட்ஸ் ஓகே. எனி டவுட்? ஃபேஸ் 3. இந்த லிங்க் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரிகருக்கு யூஸ் பண்ணணும். ஓகேயா, எஸ், எல்லா பாட்டுக்கும் தனித்தனி அவுட்புட் ஸ்கிரீன்ஷாட் வைக்கணும். Any other doubt guys regarding project phase 3? செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா?
இந்த போர்ட்டல் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே. ஓகேவா? டவுட் இருந்தா அப்படின்னா சாட்ல போடுங்க, நான் ஆன்சர் பண்ணிட்டே வரேன். ஓகேவா? ஓகே, இப்போ அந்த செஷன் மட்டும் ஒரு 4 ஸ்லைட்ஸ் மட்டும் பாத்துக்கலாம் இன்னைக்கு. ஓகேங்களா? ஓசிஐ அசூர் இன்டர்கனெக்ட். ஓகேவா? இப்போ ஆரக்கிள் கிளவுட் வந்துட்டு எப்படி மைக்ரோசாஃப்ட் அசூரோட இன்டர்கனெக்ட் ஆச்சு, எப்போ இன்டர்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா 2019. ஓகேயா? ஆரக்கிள் கிளவுட் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அசூரோட எப்போ இன்டர்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா 2019 தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்கனெக்ட் ஆச்சு. ஓகேவா? இந்த ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இந்த அசூர் இன்டர்கனெக்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ பிரைவேட் இன்டர்கனெக்ட் பிட்வீன் ஆரக்கிள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அசூர். ஓகேவா? இதோட இன்டர்கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி எ பிரைவேட் கனெக்ஷன். ஓகேவா? அண்ட் தென் இட் இஸ் எ லோ லேட்டன்சி, அதாவது லெஸ் தென் 2 மில்லி செகண்ட்ஸ்ல தான் வந்துட்டு இதோட கனெக்ஷன் பார்ட் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இட் இஸ் லெஸ் தென் 2 மில்லி செகண்ட். ஓகேவா? அதுதான் லோ லேட்டன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் இட் இஸ் எ பிரைசிங் பேஸ்ட் ஆன் போர்ட்ஸ் அண்ட் சர்க்யூட்ஸ். இதோட சர்க்யூட் ஏரியாவும் இருக்கட்டும், அண்ட் தென் அதோட போர்ட் ஏரியாவா இருக்கட்டும். ஓகேவா? அதோட பிரைசிங் ரேட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஏ மோர் பிரைவேஸ்டு போர்ட்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு பார்ட்டும் வந்துட்டு ஒவ்வொரு கனெக்ஷன்ல ரிலேட்டட் ஆகும் போது எப்படி அது கனெக்ஷன் ஆகுது, அதோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் ஏ ரன்னிங் ஆரக்கிள் டேட்டாபேஸ் ஆன் OCI அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆன் அசூர். ஓகேவா? ஒவ்வொரு அப்ளிகேஷன் அசூர் பார்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஏ பார்ட் ஆஃப் ரன்னிங் ஏ ஆரக்கிள் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர். இதுதான் வந்துட்டு ஒரு இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் ஆரக்கிள் கிளவுட் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அசூர். இதுதான் வந்துட்டு இன்டர் கனெக்ஷன். ஓகேவா? இப்படிதான் வந்துட்டு அதோட இன்டர் கனெக்ஷன் வந்துட்டு நமக்கு இருக்கும். ஓகேயா? அதோட இன்டர் கனெக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைவேட் லெவல்ல தான் அதோட இன்டர் கனெக்ஷன் இருக்கும். அண்ட் தென் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் லோ லேட்டன்சி, லெஸ் தென் 2 மில்லி செகண்ட்ஸ்ல தான் வந்துட்டு அதோட கனெக்ஷன் பார்ட் இருக்கும். அண்ட் தென் இதோட பிரைசிங் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் பிரைவேஷனல் போர்ட்ஸ் அண்ட் சர்க்யூட்ஸ். அதோட போர்ட்ஸ் அண்ட் சர்க்யூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைசிங் பார்ட் வந்துட்டு நமக்கு இருக்கும். அதோட யூஸ் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் ஆரக்கிள் டேட்டாபேஸ் இன் OCI அண்ட் அப்ளிகேஷன் ஆன் அசூர். இதுதான் வந்துட்டு இதோட யூஸ் கேஸ். ரைட்டா? அண்ட் தென் OCI IAM அப்படின்னா என்ன? IAM அப்படிங்கிறது ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேயா? அதுதான் நம்ம IAM அப்படின்னு சொல்லுவோம். IAM அப்படிங்கிறது ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இதுல ஐடென்டி அப்படிங்கிறது அத்தன்டிகேஷன், ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஆத்தரைசேஷன். அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது ஐடென்டி அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் சென்ட்ரலைசிங் ஏ ஒர்க்கிங் ஃபார்ம் லைக் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேயா? இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன், ரைட்டா? ஃபேஸ் ரெகக்னேஷன், வாய்ஸ் ரெகக்னேஷன், இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஐடென்டின்னு சொல்லுவோம். ஓகேயா? 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஒரு மெயில் ஐடியில நம்ம ஏதாச்சும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு OTP சென்ட் ஆகுது இல்லையா? அதுதான் வந்துட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஃபேஸ் ரெகக்னேஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஃபேஸ் வாட்ஸ், அண்ட் தென் வாய்ஸ் ரெகக்னேஷன் அப்படிங்கிறது நம்மளோட வாய்ஸ் சிரியா சாஃப்ட்வேர். ரைட்டா? இதுதான் நம்ம வந்துட்டு ஐடென்டி அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஆத்தரைசேஷன். ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஆத்தரைசேஷன். ரைட்டா? இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே வந்துட்டு இது கிரியேட் பண்ணும். அதே மாதிரி கிரானுவல் பர்மிஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை டிஃபைன் பண்றது தான் இந்த ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரின் ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். OCI இன் IAM. அண்ட் தென் OCI IAM பொறுத்த வரைக்கும் நம்ம யாரு அப்படிங்கிறது ஐடென்டி, யார் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இதுதான் வந்துட்டு பிக்சரைசேஷன். ஓகே? இந்த OCI IAM ஓட பிக்சரைசேஷன் நமக்கு இப்படிதான் இருக்கு. அப்படிங்கிறது யார் ஐடென்ட் பண்றாங்க, அண்ட் தென்
அண்ட் தென் அது யாரு வந்துட்டு ஆக்சஸ் பண்றாங்க. ஓகேயா, இதுதான் வந்துட்டு ஓசிஐ ஐஏஎம்மோட பிக்சரைசேஷன். அண்ட் தென் இந்த ஓசிஐ ஐஏஎம்மோட ஆத்தன்டிகேஷனோட மெத்தட் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். ஓகேயா, ஓசிஐ ஐஏஎம்மோட ஆத்தன்டிகேஷன் நம்ம நெக்ஸ்ட் செஷன் கவர் பண்ணலாம். ஓகேயா, இப்போ இந்த ஓசிஐ ஐஏஎம் வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓசிஐ ஐஏஎம் வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? அண்ட் தென் அந்த ஹேக்கத்தான் லெவல் 1 இருக்கு இல்லையா, ஹேக்கத்தான் லெவல் 1 காவியா நோட் பண்ணுங்க. ஹேக்கத்தான் லெவல் 1 வந்துட்டு அந்த எஜுவேட் போர்ட்டல்ல அந்த ஹேக்கத்தான் லெவல் 1 கொஸ்டின் இருக்கும் ரைட்டா, அதுல ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஓகேங்களா, அந்த டெம்ப்ளேட் இருக்கக்கூடிய சைட் நீங்க வச்சுதான் அந்த ஹேக்கத்தான் லெவல் 1 கொஸ்டின்ஸ்க்கு ரிலேட்டடா நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேயா, அந்த ஹேக்கத்தான் லெவல் 1 இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் எல்லாமே ஹேக்கத்தான் லெவல் 1 கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாமே கொஸ்டின்ஸ். ஓகேயா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க நோட் பண்ணிட்டு அதுல டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, அந்த டெம்ப்ளேட் இருக்க சைட் ஹெட்டிங்கை மட்டும் யூஸ் பண்ணிட்டு நீங்க கண்டென்ட்ஸ் மட்டும் போட்டா இட்ஸ் எனஃப் காவியா. ஓகேயா, காவியா கிளியரா? ஹேக்கத்தான் லெவல் 1 எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சதா? ஹேக்கத்தான் லெவல் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க ஜஸ்ட் கண்டென்ட் போட்டீங்கன்னா போதும். அவுட்புட் ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்து நீங்க போட்டீங்கன்னா இன்னும் மார்க் அதிகமா கிடைக்கும். ஓகேங்களா, பட் பேசிக் நீட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டென்ட்ஸ் போட்டனாலே இட்ஸ் எனஃப் ஃபார் ஹேக்கத்தான் லெவல் 1. ஓகேயா, காவியா கிளியரா? ஆமா பிரியதர்ஷினி, நீங்க வந்துட்டு ஃபேஸ் 3 வந்துட்டு பார்ட் ஏல இருந்து பார்ட் இ வரைக்கும் கோட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, காவியா உங்களுக்கு கிளியரா எப்படி பண்ணணும்னு ஹேக்கத்தான் லெவல் 1? எனி டவுட்ஸ் regarding project phase 3 global certificate and hackathon level 1? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா இப்ப கேட்கலாம். guys, இந்த டாபிக்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம். ஃபேஸ் 2 ஓட கண்டினியூ தான் ஃபேஸ் 3. guys, ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஹேக்கத்தான் எப்படி பண்ணணும்னு இப்படிதான் சொன்னேன். அந்த கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா அந்த டெம்ப்ளேட்டை வச்சு நீங்க சைட் ஹெட்டிங் வச்சு கண்டென்ட் மட்டும் போட்டா இட்ஸ் எனஃப். ஓகேயா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா சாட்ல போடுங்க, நான் சாட்ல ஆன்சர் பண்றேன். ஓகேயா, அண்ட் தென் 12 o'clock ஆஸ் யூஷுவல் நமக்கு QA இருக்கும். ஓகேங்களா, இன்னைக்கு செஷனுக்கு ரிகார்டிங்கா நம்ம QA வந்துட்டு 12 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 10 minutesல இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா சாட்ல போடுங்க, நான் சாட்லயே ஆன்சர் பண்றேன். ஓகேயா, ஹேக்கத்தான் வந்துட்டு ஜஸ்ட் நீங்க கண்டென்ட் போட்டா போதும். ஓகேங்களா, அந்த ஹேக்கத்தான் லெவல் 1 கொஸ்டினுக்கு ரிலேட்டடா அந்த டெம்ப்ளேட்டை வச்சு சைட் ஹெட்டிங் வச்சு நீங்க கண்டென்ட் போட்டா போதும். ஏமலாதான். ஓகேயா.
கைஸ் அந்த கிராண்ட் குஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே ஓபன் ஆகும். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கான ஃபைனல் எக்ஸாம். ஓகேயா? அந்த கிராண்ட் குஸ் வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம். ஓகேயா? வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? கிராண்ட் குஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எப்போ ஓபன் ஆகுதோ அது ஓபன் ஆகும். அண்ட் தென் க்ளோஸ் டைம் அதுவே வந்துட்டு ஃபிக்ஸ் ஆயிருக்கும். சரிங்களா? அதுக்குள்ளேயே நீங்க வந்துட்டு ஃபினிஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த கிராண்ட் குஸ். ஓகேயா? ஹேக்கத்தான்ல லெவல் 1 நீங்க வந்துட்டு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வரும். ஓகேவா சங்கீதா? உங்களுக்கு மெயில் வரும். கிராண்ட் குஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் ஓபன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் கிராண்ட் ஓபன் ஆகும். ஆமா எல்லாருக்குமே ஓபன் ஆகும் லட்சுமி. அந்த கிராண்ட் குஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபைனல் ஒரு எக்ஸாம் மாதிரி டிபி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபைனல் எக்ஸாம். ஓகேவா? அந்த ஒரே அட்டெம்ப்ட் தான். ஓகேங்களா? அதுக்கு உங்களுக்கு ஒரே அட்டெம்ப்ட் தான் இருக்கும். ப்ராஜெக்ட் ஃபேஸ் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. சிந்து நதி. ஓகேங்களா? கிராண்ட் குரூஸ் மொபைலே பண்ணலாம். கிராண்ட் குரூஸ் டேட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் ஓபன் ஆகும். ஓகேங்களா? டேட் வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செஷன் அதாவது டியூஸ்டே செஷன்ல உங்களுக்கு டேட் சொல்றேன். ஓகேவா? டுவெல் ஓ கிளாக் கியூஏ ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க.
இல்லையா? நீங்க வேற கோடு அதுல இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த அந்த பேஜ வந்துட்டு ரீலோட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரீலோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? கிராண்ட் குஸ் வந்துட்டு ஒரே ஒரு டைம் தான். ஓகேங்களா? கிராண்ட் குஸ் வந்து அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான். அப்படி இல்ல அப்படின்னா அந்த சோர்ஸ் கோட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோர்ஸ் கோட் சேஞ்ச் பண்ணி போட்டு பாருங்க. ஆரக்கிள் லைவ் எஸ்கியூஎல் இல்லைனாலும் MySQL ஒர்க் பெஞ்ச் உங்களுக்கு அது ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா அதுல பண்ணுங்க. ஓகேவா? கிராண்ட் குஸ் வந்துட்டு ஒரே ஒரு அட்டம் தான். guys ஏதாச்சும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வரைக்கும் டைம் இருக்கு. ஓகேயா? அதுக்குள்ளேயும் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டேக்குள்ள. கிராண்ட் கோர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் தான் ஓபன் ஆகும். And then சித்ரா நீங்க அவுட்புட் வந்துட்டு இல்லாம போடாதீங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வரைக்கும். சாட்டர்டே வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க போடுங்க. ஓகேங்களா? அவுட்புட் இஸ் மஸ்ட், இல்லைன்னா மார்க் ரெடியூஸ் ஆகும் சித்ரா. அவுட்புட் இல்லைன்னா மார்க் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா மார்க் ரெடியூஸ் ஆகும் அவுட்புட் இல்லாம போட்டீங்கன்னா. அண்ட் தென் நம்ம ஆரக்கிள் லைவ் எஸ்கியூஎல் தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஆரக்கிள் லைவ் எஸ்கியூஎல்லையே ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ QA ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை ஹைபிரிட் கிளப்? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் மீன் பை ஹைபிரிட் கிளப்? எல்லாரும் சாட்ல ஆன்சர் பண்ணுங்க, நான் நோட் பண்றேன். வாட் இஸ் மீன் பை ஹைபிரிட் கிளப்? IAM. What is meant by OCI IAM?
distributed cloud. What is meant by OCI distributed cloud? Availability domain. What is meant by availability domain?